வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்ருக்கேன். சாரி, டெலகிராம் சேனல்ல குடுத்துட்ருக்கேன். இந்த டெலகிராம் சேனல்ல கனெக்ட் ஆகி ஃபாலோ பண்ணா பண்ணிக்கங்க. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட்டா இருக்கும். டெய்லி வந்து நிஃப்டி அண்டு கோல்டுக்கு 2க்கும் வந்து நான் லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்ருக்கேன். இதை முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கான்செப்ட் ஓரளவுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ரைட்டுங்களா? இந்த பிகினர்ஸ் கிளாஸ் வந்து டெய்லி ஃப்ரீயா எடுத்துட்டு இருக்கேன். அந்த கிளாஸ்ல முடிஞ்சா ஜாயின்ட் ஆயிக்கங்க. ஜாயின்ட் ஆயிட்டீங்கன்னா, அடுத்தது நீங்க ஒவ்வொன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். டெய்லி 7 to 8. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு கோல்டு என்ன மூவ்மெண்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். கோல்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் எடுத்துட்டு மேல வந்தவன், நேத்து அகைன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இங்கேயே தான் மூவ் ஆயிருக்கான். 1 செகண்ட். 1 ஹவருக்கு வச்சுக்கலாங்க. 4 ஹவர்ஸ்ல இருக்கு. நேத்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து டச் ஆயிட்டு இருந்தான். அது ஏதோ நடந்திருக்கு, மேல போறது, மறுபடியும் கீழ வர்றது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான். போயிட்டு வந்துட்டு இந்த இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டா மாத்திருக்கான். ஏற்கனவே மேல போய் கீழ வந்து மேல போனவன், இது வந்து சப்போர்ட்டா மாத்திருக்கான். அகைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழ வந்து இந்த சப்போர்ட்லயே மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கான். ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு அங்கேயே ஒரு 7 to 10 மணி நேரத்துக்கு மேல அங்கேயே ஆடியிருக்கான். அந்த நியூஸ் டைம்ல ஒரு மூவ்மெண்ட் மேல குடுத்துட்டு மறுபடியும் கீழ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழயே க்ளோஸ் ஆயிருக்கான். இவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு. மார்க்கெட்ல மாத்தி மாத்தி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் அவன் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். இப்போ நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல இருக்கோம். ஓகே. நேத்து வந்து ஆக்சுவலா இந்த இடத்துல ரேஞ்சில் பார்த்துருந்தோம். அதுக்கு பின்னாடி பாருங்க, கண்டினியூவா வந்து மேல மேல போயிருக்கான். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ள போயாச்சுன்னா, உள்ள நல்லா போயிட்டு மறுபடியும் கீழ திரும்பி வர்றது. இத பாருங்க, இதை சப்போர்ட்டா பிக் பண்றான், அல்லது இதையும் வச்சுக்கலாம். ஏதோ அதாவது மேல போறக்கூடிய அந்த 2 பாயிண்ட்ல தான் அவன் வந்து ரிவர்ஸ் ஆகுறான். ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கான். அதுக்கு பின்னாடி பாருங்க, மறுபடியும் மேல போறான், முடியல. மறுபடியும் மேல போறான், முடியல. இதையும் சப்போர்ட்டா பண்ணிட்டான். புரிஞ்சுங்களா? இப்படி தான் சப்போர்ட் ஒவ்வொன்றா மாத்தி மாத்தி அவன் இதே சப்போர்ட் ட்ரெண்ட் பை ட்ரெண்ட்ல இருந்தது அப்படிங்கும்போது, அவன் சப்போர்ட் எடுத்துட்டு எடுத்துட்டு மேல போயிட்டு இருக்கான். இங்க பாருங்க, ரெசிஸ்டன்ஸுக்கு மேலேயே போய் போட்டு மறுபடியும் உள்ள வந்திருக்கான். மறுபடியும் உள்ள வந்து மறுபடியும் இந்த இந்த சப்போர்ட் தான். வேற என்ன பண்ணிக்கிறான்னு பாருங்க, இந்த சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேல. இது உங்களுக்கு பார்க்க முடியுதா? எப்படி போறோம் அப்படிங்கிறது? இந்த பாருங்க, ஒரு கீழ வர்றான், மேல போயிட்டு கீழ வந்து மேல போறான். இந்த ஹை உடைச்சாச்சு. மறுபடியும் பை ட்ரெண்டுக்குள்ள போறான். பை ட்ரெண்டுக்குள்ள போறான். மேல போயிட்டு கீழ வரும்போது நம்ம இந்த ஒரு டெஸ்ட்ல தான் எடுக்க போறோம். மறுபடியும் மேல. இப்படியே தான் நடந்திருக்கான். இங்க பாருங்க, இதுதான் நடந்திருக்கான். மாத்தி 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 பாருங்க, இது ஹை கட் பண்ணோம்னா மறுபடியும் பைக்குள்ள போயிருக்கான். மறுபடியும் கீழ வரும்போது இங்கே தான் எங்கேயாச்சும் நம்ம பை எடுத்திருப்போம். அகைன் ஒரு மூவ். இதுவே தான் மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இங்க பாருங்க, ஹையை கட் பண்ணிட்டு மேல போயிட்டு இருக்கான். அப்போ அடுத்த ஹையை கட் பண்ணிட்டு மேல போயிருக்கான். லோ உடைக்கல. இதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். லோ உடைக்காம ஹையை மட்டும் உடைச்சிட்டு போயிட்டு இருந்தான்னா பை ட்ரெண்ட்ல கண்டினியூவாக ரன் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். மேலே மேலே போகிறான், அதை தாண்டி அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்துன்னு போயிட்டே தான் இருக்கா ஒவ்வொன்றா. அப்போ இந்த ட்ரெண்டை நாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு. அதனால இது வந்து 1 ஹவரில் இருக்குது அப்படின்ட்டு இப்போ இங்கே இடையில ஒன்றுமே இல்லைன்னு பார்க்க வேண்டாம். இது வந்து ஒரு மிட் பாயிண்ட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு 5 மினிட்ஸில் கிரியேட் பண்ணிக்கங்க. 1 ஹவர் பாயிண்ட் அது தனி, அதை விட்டுருங்க. அதில் இது குழப்ப வேண்டாம். இடையில ட்ரேட் பண்ணுறதுக்காக இன்ட்ராடே பண்ணுறோம்னு சொன்னோம்னா, இடையில இருக்கிற மிட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். அந்த பாயிண்ட்ல தான் இப்போ இது ரன் ஆயிருக்கு. மாற்றி மாற்றி இதே தான் நடந்திருக்கு. இதை தாண்டி என்ன நடந்திருக்குது? இதுதான் மார்க்கெட்டில் திரும்ப 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 நடந்துட்டு இருக்கு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதுங்க. இதுக்கு இண்டிகேட்டர் வேண்டாம், கால்குலேஷன் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சிம்பிளாக ட்ரேட் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ.